சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசணும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றேங்க. நான் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது எங்களை குற்றம் சுமத்துறது. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.